Hi students, this is Gopi Max. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சாப்டர் 1 கிளாஸ் 12ஓட எக்ஸாம்பிள் 1 தான் நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க. கொஸ்டின் ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ கொஸ்டின் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துடாதீங்க. ஸோ கொஸ்டின் தான் பெருசா இருக்கும், பட் ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். சரிங்களா, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, let A be the set of all students of a boys school. Show that the relation R in A given by R equal to set of A comma B is to A is a sister of B is the empty relation. இப்போ நான் இந்த கொஸ்டினை மட்டும் ரீட் பண்ணா கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த எம்டி ரிலேஷனோட தான் ஸ்டாப் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம்ன்றது அடுத்தது பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் தான் என்ன பண்ண போறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா, மொத்தமா பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகும். சரி, ஃபர்ஸ்ட் பாரு, let A be the set of all students of a boys school. நல்ல அதையும் இந்த கொஸ்டினையும் பார்க்கணும். A be the set of all students of a boys school. பட் இங்க என்ன சொல்றாங்க கண்டிஷன்ல, A is a sister of B. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அது பாய்ஸ் ஸ்கூல். ஸோ அப்ப அந்த பாய்ஸ் ஸ்கூல்ல கண்டிப்பா கேர்ள்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. கேர்ள்ஸ் இல்லைன்னா இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுமா ஆகாதா? நோ, நெவர், ஆகவே ஆகாது. ஏன்னா A is a சிஸ்டர். ஆனா அந்த ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் ஸ்கூல். பாய்ஸ் ஸ்கூல்ல சிஸ்டர், அக்கா, தங்கச்சி யாரும் இருக்க மாட்டாங்க. அங்க இருக்கிறது எல்லாமே பாய்ஸ் தான், அண்ணன் தம்பி தான் இருப்பாங்க. ஸோ அப்ப இந்த கண்டிஷன் வந்து டோட்டலா சாட்டிஸ்ஃபைட் ஆகவே ஆகாது. இஸ் த எம்டி ரிலேஷன். இஸ் த எம்டி ரிலேஷன் நம்ம ஒரே வேர்டுல போட்டா மார்க் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு புக்ல எக்ஸாம்பிள்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க, அந்த சென்டென்ஸ் வைஸ் தான் நம்ம என்ன பண்ணோம் எழுதணும். அது எப்படி எழுதணும்ன்றதை நான் காட்டுறேன். சின்ஸ் த ஸ்கூல் இஸ் பாய்ஸ் ஸ்கூல், கரெக்ட் தானே? ஸ்கூல், அந்த ஸ்கூல் வந்து பாய்ஸ் ஸ்கூல். நோ ஸ்டூடெண்ட் ஆஃப் த ஸ்கூல் கேன் பி சிஸ்டர் ஆஃப் எனி ஸ்டூடெண்ட் ஆஃப் த ஸ்கூல். ஸோ அந்த ஸ்கூல்ல கண்டிப்பா சிஸ்டர் யாரும் என்ன பண்ண மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன் சார்? ஆர் ஈக்குவல் டு இட் இஸ் எம்டி. எம்டி நம்ம இந்த சிம்பிள் போடலாம், எம்டி ரிலேஷன் போடலாம். ஆர் பிராக்கெட்ல செட்டுக்குள்ள எதுவுமே இல்லைன்னா கூட அது எம்டி செட் தான். ஓகேங்களா, எம்டி செட் நம்ம சொல்லலாம். ஷோ தட் ஆர் இஸ் இன் த எம்டி ரிலேஷன். இதோட நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த கண்டிஷன் அவங்க அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, த டிஃபரன்ஸ், இங்க பாருங்க, B is A equal to empty relation and R dash equal to set of A comma B is to the difference between heights of the A and B is less than 3 meter is a universal relation அப்படின்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ரெண்டு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அந்த ஸ்டூடெண்டோட ஹைட் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மீட்டரோட லெஸ்ஸனா என்ன பண்ணுமா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்ல பாருங்க, 3 மீட்டர் அப்படின்னா அந்த 3 மீட்டர் 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் நம்ம சொல்லுவோம். அப்ப 3 மீட்டர்னா 300 சென்டிமீட்டர். 300 சென்டிமீட்டர். அதுல அந்த கொஸ்டினோட கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, 300 மீட்டர், 3 மீட்டர் இப்ப 300 சென்டிமீட்டர் சொல்றேன். 300 சென்டிமீட்டர் லெஸ்ஸனா என்ன பண்ணுமா இருக்கணுமா? யாரோட லெஸ்ஸனா இருக்கணும்? ஏவியும் பியும் டிஃபரெண்ட் பண்ணும்போது, ஏவியும் பியும் சப்ராக்ட் பண்ணும்போது அது 3 மீட்டரோட லெஸ்ஸனா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க, ஏன்றவர் ஒரு விஜய், பின்றவர் கார்த்திக். ஏன்றவர் விஜயோட ஹைட் பாத்தீங்கன்னா 175 இருக்கு, கார்த்திகோட ஹைட் வந்து 160 இருக்கு. ரெண்டு பேரோட ஹைட்டையும் நான் சப்ராக்ட் பண்ணா எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 15 வரும். அது 300 சென்டிமீட்டரோட லெஸ்ஸனா இருக்கா? 15 இருக்கு. ஸோ இருக்குன்றதுனால இந்த கண்டிஷன் என்ன ஆகும்? சாட்டிஸ்ஃபைட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு பாருங்களேன், 175 இல்ல 180 ஹைட் இருக்கும். அதுக்கு மேல 200, 250, இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து செகண்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து தேர்ட் ஃப்ளோர், அந்த மாதிரி ஹைட் எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அதனால 175, 180 தான் இருக்கும். அதுலயே நீங்க டிஃபரன்ஸ் வச்சு பாருங்க, யாரு இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பாருங்க, சுரேஷ் நான் 180 வச்சிருக்கேன். நானே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சுரேஷ், இன்னொருத்தர் வந்து பரத்னு சொல்றேன். சுரேஷ் வந்து ஹைட் வந்து 180, பரத் வந்து 150. ரெண்டு பேரையும் சப்ராக்ட் பண்ணி பாருங்க, 30 வருது. 30 300 என்னது? லெசன் தான். அப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேரா நீங்க ஹைட்டை வந்து சப்ராக்ட் பண்ணாலும் அந்த ஹைட், அந்த டிஃபரன்ஸோட வேல்யூ வந்து 300 கம்பல்சரியா லெஸ்ஸனா தான் என்ன பண்ண இருக்கும். ஸோ அப்போ இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் என்ன பண்ண, இது சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அப்போ இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த கண்டிஷனுக்கு என்ன தெரியுமா சொல்லலாம் அப்படின்னு நான் ரீட் பண்ற பாருங்க. இட் இஸ் ஆல்சோ ஆப்வியஸ் தட் த டிஃபரன்ஸ் between heights of any two students of the school has to be less than 3 meter. எந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்டை நீங்க டிஃபரெண்ட் பண்ணாலும் அது கம்பல்சரி 3 மீட்டரோட லெஸ்ஸனா தான் என்ன பண்ணும் இருக்கும். This show that R dash equal to A cross A is the universal relation.
ஸோ இது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் இது வந்து சாட்டிஸ்ஃபைட், எல்லாமே இது சாட்டிஸ்ஃபைட் பண்றதுனால இது யூனிவர்சல் ரிலேஷன் நம்ம சொல்லலாம். எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. எல்லாருமே யார் 2 பேரை நம்ம வச்சாலும் சரி, அது 300 மீட்டரோட லெஸ்ஸனா தான் இருக்கும். அப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சாட்டிஸ்ஃபைட் பண்றதுனால இட் இஸ் த யூனிவர்சல் ரிலேஷன் நம்ம என்ன சொல்லுவோம். சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.